ஹாய்ங்க. எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு. ஸோ எப்போவுமே நாங்கள் முருகன் கோயில், தமிழ் கடவுள் முருகன் கோயிலுக்கு போகிறது வழக்கம். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது வழக்கமாகவே வச்சுட்ருக்கோம். அந்த வகையில் எப்போவுமே மருதமலை இந்த மாதிரி தான் போயிட்டுருப்போம். இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போவோம், வெளியில் எங்கேயாவது தள்ளி போவோம் அப்படின்னு யோசிச்சது தான் இந்த கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குங்கிறத நீங்களே கண்டுபிடிங்க, நான் சொல்ல போகிறது கிடையாது. பட் காலையில் இந்த கோயிலுக்கு போகிறதுக்காக காலையில் 3:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கிளம்பி 2 வீலரில் கிளம்பி வரோம். கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான். வந்து சேரும்போது கோயிலுக்கு வரும்போது மணி 8 ஆகிடுச்சு. பெருசாக பேரெல்லாம் வாங்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நினச்சிட்டு வந்தாலும் இங்கே பார்த்திங்கன்னா பார்க்கிங்கே பயங்கரமாக இருந்துச்சு. பார்க்கிங்லேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போன பிறகு தான் கோயில் அடைய முடிஞ்சது. குட்டி மலை தான், இருந்தாலும் 200-300 படிக்கட்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய கோயில். ஸோ கஷ்டப்பட்டு மூச்சு வாங்கி ஏறி இறங்கினதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது அந்த கோயிலுக்கு சொந்தமான பஸ்ஸுலேயே மலை மேலே வரைக்கும், கோயில் பக்கத்தில் வரைக்கும் கொண்டு போய் விடுறாங்க அப்படிங்கிற விஷயமே அது கூட தெரியாமல் நடந்திருக்கோம். பட் ஆனால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. கூட்டத்தோடு நடந்து லைனில் நின்று அது கொஞ்சம் நல்ல ஃபீலிங் தான் இருந்துச்சு. எங்கேயும் பெருசாக காசு பிடுங்கலை. காசு இருக்கவங்களுக்கு ஒரு மரியாதை, காசு இல்லாதவங்களுக்கு இன்னொரு மரியாதை, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. சூப்பராக இருந்துச்சு. அறுபடை வீடு கோயில்களுக்கும் முருகனுங்களுக்குமான சின்ன சின்ன ஸ்டாச்சுஸ் வச்சுருந்தாங்க. முருகன் ராஜ அலங்காரத்தோடு இருந்தாங்க. இன்றைக்கி சித்திரை 1 அப்படிங்கிறனால எல்லா இடங்கள்லையும் பூ அலங்காரத்தை விட பழங்களால் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் நல்லபடியாக கும்பிட்டுட்டு கீழே ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா பஸ் இருக்குது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நடந்தே வந்துடுவோம். ஒரு 300 படிக்கட்டு தான், எந்த இடத்துலையும் நிற்காமல் நடந்து வந்துடணும் அப்படிங்கிறதுல நாங்கள் போட்டு வச்சுட்டு நான் பாப்பா எல்லோரும் ஃபேமிலியாக கீழே நடந்து வந்தாச்சு. கீழே அன்னதானம் 12 மணிக்கு மேலே அன்னதானம் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இன்றைக்கி இந்த கோயில் போனதில் உண்மையிலே செம்ம ஹாப்பிங்க. கடவுள் பக்தி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல போய் அழகாக கொண்டாடிட்டு வர்றது அப்படிங்கிறது உண்மையிலே அழகாக தாங்க இருக்குது. உங்களுடைய புத்தாண்டு எப்படி இருந்துச்சு அதை எனக்கு வீடியோவில் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. சாரிங்க, நான் கோயிலை எங்கே இருக்குதுன்னு நான் சொல்லலை. பட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கோயிலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தான் இது புதுசாக இருந்துச்சு. பட் இந்த இடத்துக்கு வந்திருக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் இங்கே வந்துட்டு போகிறாங்க. நிறைய பாசிட்டிவான நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலே நான் அந்த கோயில் பேரை சொல்ல. உங்களுக்கு யாருக்கு தெரியுதோ அவங்க இந்த கோயிலுடைய பேரை சொல்லுங்கள் பார்ப்போம்.